கோயில்களுக்கு பக்கத்துலேயும் சாராய கடை இருந்ததுங்கிறது அரசே ஏற்றுக்கு. முதல்ல கேட்டபோது இல்லைன்னுச்சு. அப்போனா ஒரு கடை இல்லையே அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? இப்போ மட்டும் அதை மூடுறதுக்கு ஏற்பாடு நடக்குதுன்னா மூடணும், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும். அப்படி மூணுனா அதை நம்ம வரவேற்கிறோம். சோசியல் மீடியாவில் பிரபாகரன் மீண்டும் வந்து 5வது முறையாக போர் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் தெரியல, அவங்க பார்த்துட்டு வந்தவங்க யாராவது போட்டுருக்கோம். இணைய சமூக வலைதளம் எல்லாரும் அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்புக்கு பதிவு செய்கிறது. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது மாதிரி போடுறதுனால அது இடையூறுகள் தான் அதிகம். அங்கே வாழ்கிறவங்களுக்கு, வெளியில் வாழ்கிறவங்களுக்கு இடையூறுகள் அதிகம். எங்கள் பிள்ளைகளை பிடிச்சி ரொம்படியாக சிறை வைக்கிறது, துன்புறுத்துவது, அதெல்லாம் நடக்குது. அது மாதிரி பதிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் காஷ்மீரில் வந்து தீவிரவாதி பர்கான் வாணி கொல்லப்பட்ட சம்பவத்தை வந்து மாநிலத்தில் பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இது தேச இந்த நாட்டுக்குள்ள என் போன்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற யார் தீவிரவாதி, யார் பயங்கரவாதி, யார் தேசியவாதிங்கிற வரையறையே சரியா இல்லைங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு, கருத்து. சமூக வலைதளம் உங்களுக்கு மக்களின் உரிமைக்காக கிளர்ச்சி செய்கிறவன், போராடுறவன் எல்லாம் பயங்கரவாதினா அப்போ காந்தியும் பயங்கரவாதி தான், பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதி தான். இதை எப்படி பார்க்கறது? ஒரு தேசத்தின் தலைவன் இன்னொரு தேசத்துக்கு பயங்கரவாதியா போடுறான். அவர் கொல்லப்பட்டது தவறுன்னு சொல்றீங்களா? தவறுன்னு சொல்றீங்க. மரணம் யார் மரணம் பாதிக்கப்படுது இல்லை, யார் மரணம் பாதிக்குது இல்லை? ஆட்டோ சங்கர் தூக்குக்கு அடுத்தவனு இருக்கிறாங்கல்ல. ஆட்டோ சங்கர் தூக்குக்கு கட்டி பிடிச்சி கதறி எழுத மனைவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல. மரணம் யார் மரணம் பாதிக்கும். அதனால அதை நம்ம ஏற்புடையதுன்னு ஏற்க முடியாது.